Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட. நம்ம வீட்ல வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா? இந்த வாழைப்பூ வச்சிட்டு சூப்பரான ஒரு மசால் வடை செய்ய போறோங்க. மேலே பாருங்க நல்ல கிறிஸ்பியா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா வாழைப்பூலாம் வச்சு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாங்க. இன்னைக்கு வாழைப்பூ வடை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாழைப்பூ எடுத்துர்க்கங்க. இந்த வாழைப்பூ அடிக்கடி ஃபுட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவு எடுத்துருக்குங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். நல்லா ஊறி வரணும் பாருங்கள். நல்லா நம்ம சேர்த்து கடலைப்பருப்பு டபுளாக இருக்குது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த ஊறின கடலைப்பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடும்போது பச்சை மிளகாய் நடுவில் வரும். இங்கே வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சாச்சு பாருங்கள். இது போல் நல்லா கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் வடை நல்லா வரும். இப்போ நம்ம அரைச்ச இந்த கடலை மாவை பாருங்கள் கையால் உருட்டிட்டு இது போல் வடையாக தட்டினா நமக்கு ஷேப்பாக கிடைக்கணுங்க. அரைச்ச கடலை மாவை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது போலவே மீதி இருக்கிற கடலை மாவையும் நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்தளவு மாவு கெட்டியாக இருந்தால் தாங்க வடை நம்மளுக்கு சூப்பராக வரும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுடைய சாப்பாட்டை வந்து ருசியாக்கும். வடை மாவில் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழைப்பூவை எடுத்துக்கலாம். இது நம்ம வடை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஆஞ்சு எடுக்கணுமே அப்படின்னு கஷ்டமாக இருக்குங்க. அது போல் இல்லாமல் மேலே உள்ள இந்த பர்பிள் கலர் தெரிகிற பூக்களை மட்டும் நம்ம உதிர்த்தி எடுத்துடலாம். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம டீ செஞ்சு குடித்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் ஒயிட்டாக இருக்கிறத நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இதை நம்ம ஆஞ்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பெரிய பூக்களை நம்ம வாழைப்பூ தேநீர் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் மேலே ஐக்கானில் தரேன், வாழைப்பூ தேநீர். இது போல் நம்ம இந்த வெள்ளையாக இருக்கிற பாட்டை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் ஈஸியாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழைப்பூ வடை செய்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். பூக்களை ஆயணுமே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்காது. எந்தளவு பொடியாக முடியுதோ அந்தளவு நீங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வாழைப்பூ வடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற பூவோட அளவு வந்து கம்மியாக தாங்க இருக்கணும். 3/4 பங்கு வந்து வடை மாவு இருக்கணும், கடலை மாவு 1/4 பகுதி தான் வந்துட்டு இந்த வாழைப்பூ இருக்கணுங்க. அப்போ தான் வடை வந்து உங்களுக்கு உதிர்ந்து போகாது, சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வாழைப்பூ அதிகமாக சேர்த்திங்கன்னா வடை வந்து தட்டி போடும்போது பிரிஞ்சு எண்ணெயில் போயிடும். பூக்களை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. பூக்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கடலை மாவு. இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிருங்க பூ வந்து அதிகமாக இருக்கா என்ன அப்படிங்கிறது. இது போல் கருப்பாக தாங்க இருக்கும். நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா சரியாயிடும். இந்த அரைச்ச கடலை மாவோடு சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வாழைப்பூ வந்துட்டு அதிகமாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடை தட்டிக்கலாம். மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு டீயாக செஞ்சு குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் அந்த பூ எல்லாத்தையுமே தாங்க சேர்க்குறேன், அளவு கரெக்டாக இருக்குது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தாங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் வடை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வரும், பிரிஞ்சு போகாது. அவ்வளோதான். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் உருட்டி எடுத்தோன்னா பாருங்கள் இப்போவும் நம்மளுக்கு அந்த வடை பதம் சரியாக வருது பாருங்கள். அடுத்ததாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு அடுத்து வடைக்கு தேவையான இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குன இஞ்சி 1 ஸ்பூன், தோல் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து தோலோடு இடித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமுமே வாழைப்பூ வடைக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே வாழைப்பூ சேர்த்துருக்கிறதுனால. அடுத்ததான் கொஞ்சமாக கட் பண்ண புதினா தழை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம மாவோடு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பையும் கடலை மாவு தாங்க அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள் நம்மளுடைய வடை நல்லா உருட்டுறதுக்கு சூப்பராக வருது, நல்லா கெட்டியாகவும் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது போல் உருட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது போல் பொரிக்கிற ஐட்டம்ஸ்க்கெலாம் முடிஞ்ச வரைக்கும் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க.
எண்ணெய் சேர்த்துட்டு சூடாகட்டும். மந்த்ரா கடலெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கு இந்த எண்ணெயும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வடைகளை சேர்த்துடலாம். இது போல் வடைகளாக தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க உடனே எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு. நல்லா எந்த வடையுமே பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போகலை பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இது போல் நீங்கள் சரியான அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ வடை சூப்பராக வருங்க. நிறைய தொழில்கள் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சுட்டு போயிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழைப்பூவோட அளவு அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நல்ல ஒரு வாசனையாக வருங்க கடலெண்ணெயில் நம்ம வடை பொரித்து எடுக்கும்போது. நல்ல வடையெல்லாம் வெந்துட்டுருக்கு பாருங்கள். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மெதுவாக பிரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மெதுவாக எல்லாத்தையுமே திருப்பி விடுங்க. எல்லாமே மேலே வந்து மிதக்குது பாருங்கள். இது போல் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். அதிகமான வடைகளையும் சேர்த்துக்காதீங்க. ஒரு 6-7 போதும். எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்கும். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்மளுடைய வாழைப்பூ வடை. பார்க்கவே எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்ச் வடை சேர்த்துக்கலாம். இதே போலவே மெதுவாக வடையை தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு நீங்களும் இதே மாதிரியே வடை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தாங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மெதுவாக ஒரு 5, 6 அல்லது 7 வடை சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய் அளவு சேர்த்துருக்குங்க. மெதுவாக எல்லா வடைகளையுமே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இதுவும் வேகட்டும். பாருங்கள், வடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு வடை கூட நல்லா பிரிஞ்சு போகாமல் வந்திருக்கு. உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. நம்ம 2வதாக சேர்த்த வடைகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் சுவையான வாழைப்பூ வடை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா எந்தளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.